வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வதக்கியும் அரைக்கலாம். இல்லை அப்படின்னா தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக புளி வச்சு நல்லா அரைச்சிக்கோங்க. சோம்பு கூட வச்சு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த வளவளப்பு போகும். அதுக்கப்புறம் அதே வானலில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம் பருப்பு, வடகம், சின்ன வெங்காயம், வரமிளகா, கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த தக்காளி வந்து நல்லா மசியும். இல்லை அப்படின்னா மசியாது. நல்லா வச்சு இந்த கரண்டியில் வச்சு நல்லா இப்படி இந்த மாதிரி குத்தணும் அப்படின்னா அந்த தக்காளியெல்லாம் நல்லா மசிச்சிரும். கொஞ்சம் காயாக இருந்தது அந்த தக்காளி, அதனால் நல்லா மசிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம்ல வெண்டைக்காய், அதையும் அதிலே போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவையும் தூக்கி அதிலே ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும் அப்படின்னா வெண்டைக்காய் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். இது சுடுசாத்துக்கு ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.